அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். நாம் இப்போ சென்னை வேளச்சேரி டு அம்பத்தூர் எம்டிசியில் ஒரு பயணங்க. ஆமாம், எம்டிசியோட சென்னையில் இருக்கிற ஒரு ரூட்டில் ஒரு முக்கியமான ரூட்டு இந்த அம்பத்தூர் டு வேளச்சேரி. வாங்க அந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த ரூட்டில் வர முக்கியமான இடங்களெல்லாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வேளச்சேரியில் இருக்குங்க. வேளச்சேரியிலேருந்து அம்பத்தூர் எஸ்டேட்டு எம்டிசியில் ஒரு ட்ராவல். இந்த ரூட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பரிச்சயமான ஒரு ரூட்டு. ரூட் நம்பர் வந்து D70 D70. அடுத்து காந்தி நகர் தண்டீஸ்வரம் பகுதி வரப்போகுதுங்க. தண்டீஸ்வரம் பகுதியெல்லாம் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அடுத்து குருநானக் காலேஜுங்க, குருநானக் கல்லூரி. அந்த ஸ்டாப்பிங் அந்த இடம் வரும். ஆமாம், இந்த இடத்துல தான் ஒரு ஜங்ஷனு. அங்கே தான் ஃபீனிக்ஸ் மால் எல்லாமே இருக்கும். இந்த ஏரியாவில் தான் குருநானக் கல்லூரி. இந்த வேளச்சேரி டு அம்பத்தூர் இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான ரூட்டுன்னு சொன்னீங்களா. இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா வேளச்சேரி, அதுக்கு அடுத்து வர முக்கியமான இடம் வந்து கிண்டி, அதுக்கு அடுத்து வர முக்கியமான இடம் வந்து ஒலிம்பியா டெக் பார்க், ஈக்காடு தாங்கல், அசோக் பில்லர், வடபழனி, கோயம்பேடு, அண்ணாநகர் வெஸ்ட்டு, திருமங்கலம், வாவின், அம்பத்தூர். இப்போ நாம் வந்திருக்கிற இந்த இடம் வந்து வேளச்சேரி செக் போஸ்ட்டுங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா சைதாப்பேட்டை அதெல்லாம் போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா சைதாப்பேட்டை போகலாம். ஆமாம், சைதாப்பேட்டை போகிறதுக்கு முன்னாடி ரைட்டில் திரும்பினீங்கன்னா அடையார் போகலாம். இந்த ரோடு, இந்த சைதாப்பேட்டை இந்த இடம் செக் போஸ்ட், இந்த லெஃப்டில் திரும்பி கிண்டி, நம்ம கிண்டியை நோக்கி போகிற இந்த ரோடுக்கு பேர் வந்து 5 ஃபர்லாங் ரோடு. அதே மாதிரி இதோ இப்போ நம்ம இந்த லெஃப்ட்டு திரும்பி இந்த ஒரு ஃப்ளைஓவர் மேலே போகிறோம் இல்லைங்களா. இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மடுவன் கரை. இப்போ நாம் இந்த ஃப்ளைஓவர் இறங்கினதும் வர ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுங்க. ஆமாம், வரப்போ அந்த சைடு வரும், வேளச்சேரிலேருந்து போகிறப்போ இந்த சைடு வரும். ஆமாம், இடையில் ஜிஎஸ்டி ரோடு. இப்போ நம்ம இந்த கத்திப்பரா ஃப்ளைஓவர் மேலே ஒரு யூட்டர்ன் மாதிரி போய் கோயம்பேடு டைரெக்ஷனில் ஈக்காடு தாங்கல், அசோக் பில்லர், வடபழனி அப்படியே போவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் போரூர், பூந்தமல்லி, அப்படியே பெங்களூர் ஹைவே. நாம் இப்போ இந்த இடத்துல இந்த ஃப்ளைஓவரில் இடது பக்கம் போவோம். கத்திப்பாரா வேறு லெவலுங்க. இந்த கத்திப்பாராவில் மெட்ரோ ஒர்க் நடக்குதுங்க. இந்தியாவிலேயே உயரமாக பில்லர் அமைச்சு வருதுங்க. இந்த ஃபேஸ் 2 காரிடார் 5. இந்த மெட்ரோ ஒர்க்கு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஒர்க்கெலாம் பார்க்கணுன்னா என்னோடய இன்னொரு சேனல் ஒன்று இருக்குங்க. ஆமாம், அதில் ஃபுல்லாக இந்த மெட்ரோ ஒர்க்கு, சென்னையில் நடக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதை பற்றின வீடியோலாம் இருக்கும். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலையும் பாருங்கள். இந்த கத்திப்பாராவுக்கு அடுத்து வர ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா ஒலிம்பியா டெக் பார்க்குங்க. ஆமாம், ஒலிம்பியா டெக் பார்க். இப்போ இருக்கிறவங்களுக்கு ஒலிம்பியா டெக் பார்க். முதல்ல எவரடி கம்பெனிங்க. அடுத்து வர ஸ்டாப்பிங் ஈக்காடு தாங்கலுங்க. ஈக்காடு தாங்கல்.
ஈக்காடு தாங்களுக்கு அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா காசி தியேட்டருங்க. காசி தியேட்டர் அந்த ஸ்டாப்பிங் வரும். காசி தியேட்டர். அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா அசோக் பில்லருங்க. அசோக் பில்லர். இந்த இடத்தினுடைய ரைட் சைடில் அடையாளமாக இருந்த உதயம் தேட்டர்லாம் இப்போ இல்லைங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டுறாங்க. இந்த இடத்துல ரைட்டில் ஒரு ரோடு போங்க. அதில் போனீங்கன்னா கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், வெஸ்ட்டு மாம்பலம், அப்படியே நீங்கள் மவுண்ட் ரோட்டில் ஜெமினி ஃப்ளைஓவர் வரைக்கும் போயிடலாம். லயோலா காலேஜ் போகலாம். இந்த ரைட்டில் போனீங்கன்னா நாம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வடபழனி நோக்கி போவோம். அடுத்த ஸ்டாப்பிங் வந்து நம்மளோடது வடபழனிங்க. அடுத்து வடபழனிக்கு அடுத்து நாம் இந்த திருநகர் பகுதியை கடந்து போகிறோங்க. திருநகர் இதை கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்டிஏ. அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா சிஎம்பிடி கோயம்பேடு. நம்ம அனைவராலும் மறக்க முடியாத ஒரு இடங்க இந்த இடம். அடுத்து வர இந்த இடம் வந்து நம்ம கிராஸ் பண்ணுற இடம் வந்து விஜயகாந்த் நினைவிடங்க. எல்லோரும் விஜயகாந்த் மண்டபம்ன்றாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம ஒரு கௌரவமாக விஜயகாந்தினுடைய நினைவிடம், கேப்டன் அவர்களோட நினைவிடத்தை கிராஸ் பண்ணி போகிறோங்க. அடுத்து நாம் இந்த விஆர் மால் அந்த பகுதியை கிராஸ் பண்ணி போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃப்ளைஓவர் மேலே ஏறி அண்ணா நகர் வெஸ்ட்டு, பாடி, ரெட் ஹில்ஸு, இந்த அப்படியே கொல்கத்தா வரைக்கும் போகிற இந்த ஹைவேங்க. சென்னை கொல்கத்தா ஹைவே மேலே போனோம்னா நாம் இப்போ கீழே போய் திருமங்கலம் லெஃப்ட் திரும்பிட்டோம். அடுத்து கலெக்டர் நகர், வாவின், அம்பத்தூர் எஸ்டேட்.
அடுத்து ஆமாம் வாவின் பகுதியை கிராஸ் பண்ணுறேங்க. வாவின் இந்த இடத்துல நம்ம ரைட்டு திரும்பி அம்பத்தூர் எஸ்டேட் நம்மளோட கடைசி ஸ்டாப்பிங். D70 இந்த ரூட்டில் வந்தோம். அவ்வளோதாங்க. இந்த வேளச்சேரி டு இந்த அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ரூட் நம்பர் D70. எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு ரூட் நம்பர் இது. D70ன்றது இந்த MTCயிலோட ஒரு சின்ன பயணம். இது முடிவுக்கு வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தா தான் இன்னும் பல வீடியோக்களை என்னால் எடுக்க முடியும். நன்றி, வணக்கம். ஓகே, பாய்ங்க. இந்த அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு கட்டுற வேலை நடக்கிறதால கன்ஸ்ட்ரக்ஷன் பஸ்ஸெல்லாம் வெளியே நிற்குது. ஓகே, நன்றி, வணக்கம்.